சந்திரனின் முதல் வீட்டில் இருப்பது பொதுவாக மனநிலை மற்றும் உணர்ச்சிகளில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதை சமாளிக்க சந்திரனுக்குரிய பரிகாரங்களை செய்யலாம். சந்திரனுக்குரிய பரிகாரங்களில் சில: தினமும் காலை சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து சந்திர காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கவும். சந்திரனின் அதிதேவதையான பார்வதியை வழிபடுவது நல்லது. சந்திரனின் பீஜ மந்திரத்தை ஜெபிப்பதும் பலனளிக்கும். மேலும் சந்திரனுக்குரிய இரத்தினமான முத்துவை அணிவது, சந்திரனின் திசையில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபடுவது போன்ற பரிகாரங்களை செய்யலாம். சந்திரனின் முதல் வீட்டில் இருப்பதற்கான பரிகாரங்கள்: சந்திர காயத்ரி மந்திரம். தினமும் காலை சந்திர உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து சந்திர காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கவும். சந்திர காயத்ரி மந்திரம்: ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே ஹம்சரூடாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். பார்வதி வழிபாடு. சந்திரனின் அதிதேவதையான பார்வதியை வழிபடுவது நல்லது. பார்வதி தேவிக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளை சாற்றி பூஜை செய்வது சந்திரனின் தோஷத்தை போக்கும். சந்திர பீஜ மந்திரம். சந்திரனின் பீஜ மந்திரத்தை ஜெபிப்பதும் பலனளிக்கும். சந்திர பீஜ மந்திரம்: ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரௌம் ஷஹ சந்திராய நமஹ. முத்து ரத்தினம். சந்திரனுக்குரிய இரத்தினமான முத்துவை அணிவது சந்திரனின் தோஷத்தை போக்கும். சந்திரனின் திசை கோவில்கள். சந்திரனின் திசை கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. குறிப்பாக திங்கட்கிழமை தோறும் சந்திரனின் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் சந்திரனின் தோஷம் நீங்கும். தானம். ஏழை எளியவர்களுக்கு பால், தயிர், அரிசி போன்ற சந்திரனுக்குரிய பொருட்களை தானம் செய்வது நல்லது. மன அமைதி. மன அமைதிக்காக தியானம், யோகா போன்றவற்றை பயிற்சி செய்யலாம். மற்ற கிரகங்களின் சேர்க்கை. உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்வது நல்லது. உதாரணமாக ராகுவுடன் சேர்ந்திருந்தால் ராகுவுக்குரிய பரிகாரங்களையும் செய்ய வேண்டும். குறிப்பு: இது பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. ஒரு ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்வது மிகவும் சிறந்தது.